ரோகிணியோட ஆட்டம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம எல்லாரோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது. ரோகிணியோட ஆட்டம் எப்படா முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியே நிச்சயமாக உங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். பட் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் அப்படி நடக்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி எபிசோடில் கூட பார்த்துருப்பீங்க, அழகாக மாட்ட வேண்டிய ரோகிணி அவங்களோட யுக்தியால் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனால் சுருதி எப்படியால் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ சுருதி அவங்க பல்ல பிடுங்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த டாக்டர் பிடுங்கினாங்களோ இல்லையோ நம்ம சுருதி தான் பிடுங்கினாங்க. அதை தான் ரோகிணி வந்து வீட்லேயும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாக்டர் கூட பொறுமையாக பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுருதி தான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு அப்பப்போ இந்த மாதிரி தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ம ஏதாவது போய் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க சொல்கிற பொய்கள் கண்டிப்பாக அது முத்து மீனாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பொய்களாக தான் இருக்கும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரோகிணியோட பல்ல பிடுங்கிறது மட்டும்தான். இதனால முத்துவுக்கு வந்து சந்தேகம் வருது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலேசியாவில் இருந்து ஆள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தான் ரோகிணிக்கு வந்து பல்லு வலி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த பல்லு வலிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஒருவேளை எங்கே அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிருவோமோ அப்படின்ற பயத்தில் கூட ரோகிணி இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து சரியாக தான் யோசிக்கிறாரு. இவரோட யோசனை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் பிளான் பண்ணி ரோகிணி எப்படி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது தாங்க அது பெரிய சிக்கல்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைக்கு யோசிப்பார், எல்லாம் ஓகேவா பண்ணுவார். ஆனால் இதுக்கப்புறம் அதை அப்படியே கோட்டை விட்டுருவார். அதை தாண்டி அவர் பாட்டுக்கு வேறு விஷயங்கள் பண்ணி போய்கிட்டே இருப்பார். ஸோ இதுதான் முத்து மீனா கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரோகிணி மேலே சந்தேகம் வந்திருக்குது. ஸோ அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. சரிங்க, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம முத்து ட்ரிங்க் பண்ணிக்கிடவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு. அப்போ மீனா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்கள் இன்னைக்கு மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கிட்ட முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம மீனா பர்மிஷன் கொடுக்குற மாதிரி சீன் போட்டுறாரு. அதாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அங்கே மீனா கேட்குறது வேற விஷயமா இருக்குது, இங்கிட்ட முத்து சொல்கிற பதில் வேற விஷயமா இருக்குது. ஸோ இதை வச்சு மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்டு இவர் வந்து குடிக்க தான் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வான் பண்ணுறாங்க, இன்றைக்கி மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் முத்து அவரோட நண்பருக்காக நிச்சயமாக குடிச்சிட்டு போவார். ஏன்னா பல முறை பார்த்தீங்கன்னா மீனா முக்கியமாக அவரோட ஃப்ரெண்டு முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போதெல்லாம் முத்து வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த முறையும் அதே விஷயத்தை பண்ணுவாராம். அப்படி பண்ணினா மீனா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா மீனா ஏற்கனவே முத்துவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி பல முறை வான் பண்ணியிருக்காங்க, பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் முத்து வந்து எதையுமே கேட்கறது கிடையாது. அதுவும் நல்ல விஷயம் சொன்னால் மட்டும் கேட்கறதே கிடையாது. மற்றபடி எந்த கெட்ட விஷயம் சொன்னாலும் உடனே செஞ்சுட்டு வந்துடுவார். ஸோ அதுதான் நம்ம முத்துவோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா முத்து குடிச்சிட்டு தான் போகிறாரு, மீனா கிட்ட திட்டு வாங்க தான் போகிறாரு. ஏற்கனவே குடிக்கிறதுனால அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ரோகிணி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நிறையா விஷயங்களை முத்துவை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மீண்டும் குடிச்சிட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ணார் அப்படின்னா அது கண்டிப்பாக அவரோட வாழ்க்கைக்கு தான் கேள்விக்குறியாக்கணும். ஏன்னா மீனா வந்து ஒரு கட்டத்தில் முடிவெடுத்துருவாங்க, இவன் திருந்தவே மாட்டான், என்னைக்கா இருந்தாலும் இவன் குடியவே விட மாட்டான் அப்படின்ற ஒரு முடிவெடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஏதாவது சொல்லி தப்பிக்கணும். ஏன்னா தப்பிச்சா மட்டும்தான் குடிக்காமல் இருக்க முடியும். மீனா வேற குடிச்சா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது போய் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அப்போது அந்த சதீஷ், அதாவது அந்த ஊருக்கு போகிறார் இல்லையா துபாய்க்கு, அவர் சொல்கிறாரு அப்போ என் மேலே உனக்கு பாசமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டவனே, என்னது பாசம் இல்லையா, ஏன் முன்ன பார்த்துடா இந்த கேள்வியை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மடமடன்னு குடிச்சிருவார். இதுதான் முத்துவோட கேரக்டர் அப்படின்றது நல்லா தெரியும். சரிங்க, இப்போ ரோகிணி விஷயத்துக்கு வருவோம். ரோகிணிக்கு வந்து நாளுக்கு நாள் முத்து மீனா இவங்க ரெண்டு பேரால் பிரச்சனைகள் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அதை அவங்க கண்கூடாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா மற்ற பிரச்சனைகள் எல்லாம் விட நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் ரோகிணிக்கு கொடுக்குற பிரச்சனை அது வந்து தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை, மலேசியாவிலேருந்து 2 பேரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. இது எல்லாமே ரோகிணி வந்து முத்து மீனா நமக்கு கொடுக்குற பிரச்சனையாக தான் பார்க்குறாங்க. நியாயப்படி பார்த்தா இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு சின்னதாக பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அது அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறது கிடையாது. அதை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா முத்து மீனா நம்மளை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்ம சந்தோஷி சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவங்க கடைக்கு யதார்த்தமாக வந்திருப்பார், 100க்கு வந்திருக்குமே போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாரு. அதை கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முத்து தான் வர வச்சாரு, இவ்வளோ நாள் இல்லாமல் சந்தோஷ் சார் திடீர்னு ஏன் வந்தார், ஸோ முத்து சொல்லி தான் வந்தார் அப்படின்ற மாதிரி அதை ஒரு கட்டுக்கதையாக கட்டி அதை ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முத்து மீனா எந்த தப்புமே செய்யலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரோகிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அவங்க மேலே தான் கணக்கு எழுதுவாங்க, இவங்களால தான் இப்படி நடந்துச்சு, இவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதுவாங்க. ஸோ அதனால முத்து மீனா ரோகிணி
ரோகிணியோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி ஒரு வேளை தலையிட்டாங்க அப்படின்னா ரோகிணி கதையவே முடிச்சிடணும். ரோகிணி என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்து ரோகிணி யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிடணும். அதை விட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா தொட்டு தொட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ சந்தேகப்படுறது, அதுக்கப்புறம் பேசாமல் இருந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யாருக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம ரோகிணிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதிகபட்சம் போனால் ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க, அதை தாண்டி இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா அதற்கு யார் முதல் காரணம் அப்படின்னா நம்ம முத்து மீனா தான் காரணம். ஒரு மேலே சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அப்போ முழு மூச்சா இவ யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கேருந்து வந்திருக்கா, இவளுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி வெளியே எங்கேயாவது சுற்றுறாங்களே தவிர அந்த கதைக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. இப்பயும் சந்தேகம் வந்திருக்கு இல்லையா, ரோகிணி எதற்காக பல்லு வலி வந்தது, அது எப்படி இந்த டைமில் சரியாக பல்லு வலி வந்தது, மலேசியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா வேற 2-3 பிட்டு போடுவாங்க, எங்க இப்போ தாங்க தேங்காய்ச்சில் நல்லா அணில் மாதிரி கொறிச்சிட்டு போனாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் இதை கண்டினியூவாக இந்த சந்தேகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேள்விக்குறி. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. அங்கிட்டு ரவி சுருதிக்கு அவங்க 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து. இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து சொல்லவே வேணாம், இது வந்து சும்மா சின்ன குழந்தைங்க சண்டை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ரவி வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்காரு. ஒருவேளை ஃபோன் அட்டன் பண்ணி மேம் ஒரு நிமிஷம் மேம் எதற்குன்னு தெரில ரிப்பீட்டடாக கால் பண்ணுறாங்க, ஸோ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. சுருதிக்கு வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது ரவிக்கு வந்து நல்லாவே தெரியும். ஏற்கனவே இது ஒரு முறை பிரச்சனையாகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு குவைச்சிட்டு போகிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை அதுதான் நடக்க போகுது. இவன் வந்து சரிப்பட்டு வர மாட்டான், இவன் வந்து எனக்கு செட் ஆக மாட்டான், இவன் என்னோட லைஃப்பில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக்கி ரவி கூட சண்டை போடுறாங்க. ஸோ ரவியும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைம்மா வேலை இருந்தது அதனால தான் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி வேலை இருந்தது, ஸோ வேலை இல்லாதப்பயாவது நீ ஃபோன் எடுத்துருக்கணும், மீட்டிங்கில் இருந்து ஓகே, மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாஸ் இந்த மாதிரி ஐடியா யோசிக்க சொன்னாங்க, அதனால் நான் ஐடியா யோசிக்கிறதுல வந்து பிஸியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொன்னாலும் சுருதி வந்து ஏற்றுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இவர் சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஏற்றுக்கிற விஷயமா இல்லை, அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ ஒரு காரணம் சொல்கிறாரு, ஒரு ரீசன் சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு வந்து ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ப்ரூவ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னை நியாயப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு ஒர்க் இருந்தது, ஏன் ஒர்க்கிங் டைமில் எனக்கு ஏன் கால் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு தான் சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிடா என்னால் முடியலை, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கூட நான் கால் பண்ண நீ எடுக்க மாட்டியா, உனக்கு அப்படி வேலை தான் முக்கியம்னு இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரவி கிட்ட பதில் கிடையாது. ஸோ அதனால் ரவி வந்து சுருதி கிட்ட இப்போ சாரி சொல்லி தான் ஆகணும், மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது சுருதி ரவியை எப்படி அழகாக கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க, முத்தும் அவரோட மனைவி கைக்குள்ளே இருக்காரு, ஆனால் மனோஜ் மட்டும் அவங்க அம்மா கைக்குள்ளே இருக்கானே, இது எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முத்து மீனா பிரச்சனை, அது நான் சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரியும். இன்னொன்று மனோஜ் வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா முத்து மீனா பிரச்சனையை விட மனோஜ் வந்து அவங்க அம்மா பக்கம் இருக்கிறது அது ரோகிணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். இன்றைக்கு மட்டும் கிடையாது, அது என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சல்ட்டிங் தான். அது போக அவங்க நினச்ச விஷயங்களை செய்ய விடாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ரோகிணி எப்படியாவது இவனை நம்ம பக்கம் இழுத்துறணும், இல்லை அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை. நாளுக்கு நாள் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மனோஜ் வந்து கழட்டி விட்டுட்டு போயிடுறாரு, மனோஜை வந்து அவங்க அம்மா நேக்கா காப்பாற்றிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறது அது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதனால ரோகிணி அடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக மனோஜை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும், அதற்கு என்ன வழி பண்ணணும், அதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிரிமினலாக வழக்கம் போல் அவங்க வந்து நேர்மையாக யோசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. வழக்கம் போல் அவங்க கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த யோசனை அவங்கள எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு பிரச்சனைக்கு வந்து அவங்களே ஒரு காரணமாக அமைய போகிறாங்க. ஏன்னா அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பணம் 30 லட்ச ரூபா பணம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை தான் போக போகுது. ஸோ இவங்க வந்து நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம முத்து இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து வழக்கம் போல் ஒரு சிஐடி வேலை பார்க்குறாரு. ஏன்னா அது அவங்க அப்பா காசு இல்லையா, ஸோ அதனால அவங்க அப்பாவும் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அதனால அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா வழக்கம் போல் ஒரு சிஐடி வேலை பார்ப்பாரு. மனோஜால் கண்டுபிடிக்க முடியாது, நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. மனோஜ் ஒரு டம்மி பீஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரோகிணி இன்னும் ஏன் மனோஜை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் மனோஜ் ஒரு டம்மி பீஸ், அவரால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் ஒரு ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்றதுக்காக அதை நேர்மையாக கேட்டால் அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. சார் எங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்குது, இந்த மாதிரி கோயிலில் வந்து அவனோட ஃபோட்டோ வந்து பதிவாகிருக்குது, நீங்கள் ஃபோட்டோ தானே கேட்டீங்க, அவங்களோட ஃபோட்டோ இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் அந்த ஃபோட்டோ இருக்குது சார், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னால் எடுப்பாங்க. ஆனால் அங்கே போய் இவர் பேசின பேச்சு இருக்குது பாருங்களா,
நம்ம உட்காந்துருக்கிற நமக்கே டிவிக்குள்ளே போய் மனோஜ் 2 அடி அடிச்சிடலாமா அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது அவர் பேசின விஷயங்கள், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால இப்போ நம்ம மனோஜ் அடுத்து அந்த விஷயத்தை தான் மூவ் பண்ண போகிறாரு. அந்த ஃபுட்டேஜை வாங்கி எப்படியாவது இப்போ ரோகிணி கையில் கொடுக்கணும். ரோகிணி உடனே போய் அதை சிட்டி கையில் கொடுக்கணும். ஏன்னா சிட்டிகிட்ட கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா பணம் இவங்க கைக்கு வரணும் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் சிட்டி கைக்கு போகணும். அப்போ தான் அந்த பணம் வந்து இவங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சிட்டி எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ கேவலமானவன் அப்படின்றது இவங்களுக்கு இன்னும் தெரியலை. அதுதான் இங்கே பிரச்சனையமோ. ஏன்னா இன்னைக்கு அவங்ககிட்ட போய் இந்த ஃபுட்டேஜை கொடுத்து இவன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னால் அவன் ஒருவேளை சப்போஸ் கதிரை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, நீ வந்து 30 லட்ச ரூபாய் அடித்தேன், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிரு, நான் உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற விஷயத்தை நான் வெளியும் சொல்ல மாட்டேன், நான் ரோகிணிக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே போய் டீல் பேசுவான். ஏன்னா இவன் அப்படி ஆளு தான். ஏற்கனவே ஒரு முறை ரோகிணிக்கிட்ட இப்படி தான் ஏமாத்தினா தினேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ இந்த முறையும் அந்த மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி எந்த உறுதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரோகிணி எதற்காக அவன் விஷயத்தில் இவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இதுவே நாளைக்கு ரோகிணிக்கு பிற்காலத்தில் ஒரு ஆபத்தாக கொண்டு போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோகிணி இப்போ பண்ணுற விஷயங்கள் யாருக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? முத்து மீனாவுக்கு எதிராக. ஏன்னா இப்படி அவங்க ஒரு வேளை இந்த பணத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக சொல்லி காட்டுவாங்க, நாங்கள் தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சோம், நீ வந்து தொலைச்சிட்டு வந்து நாங்கள் அந்த பணத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து சரிப்பட்டு வராது, இது ஏதாவது பண்ணணும், இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. ஸோ நம்ம இங்கேருந்து என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ரோகிணி வந்து ஒரு சரியான சந்தர்ப்ப சுயநலவாதி. வெறும் சுயநலவாதி கூட சொல்லிட முடியாது, சந்தர்ப்ப சுயநலவாதி. இதே இடத்துல நம்ம முத்து மீனா இருந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க விஷயத்தில் இவங்க தலையிட்டு இருக்கவே மாட்டாங்க. உங்கள் பணம் நீங்கள் எப்படியும் கண்டுபிடிச்சிக்கோங்கடா சாமி, ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சந்தர்ப்பவாதி. அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் நம்ம தலையிட்டு நமக்கு வந்து தேவையில்லாத வேலை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்க அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, சந்தேகமே வேணால் அவங்க வந்து தலையிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் முத்து மீனா அப்படி கிடையாது. அவங்க ஒரு இழிச்ச வயசோ அதனால தேவையே இல்லைனாலும் நம்ம ரோகிணி விஷயத்தில் மூக்க நுழைச்சி அவங்க கிட்ட செருப்படி வாங்குறதுல இவங்களுக்கு வந்து கை வளர்ந்த கலை அப்படின்னு சொல்றதை விட அது அவங்களுக்கு ஒரு தனி ஆசை, தனி ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நேரங்களில் பல விஷயங்கள்ல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி செருப்பால் அடிச்சா கூட இல்லை ரோகிணிக்காக நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா வந்து நிற்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சாப்பாடு விஷயத்தை பார்த்தீங்க, 2 பேருக்கு சண்டை போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க நம்ம மீனா அண்ட் முத்து வந்து மனோஜ் கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. அதற்கு மனோஜ் கேட்பாரு, என்னடா சாப்பாடு கொடுத்து என் கடையை எழுதி வாங்க போறியா அப்படின்னு கேட்பாரு. இங்கிட்டு மீனா போய் ரோகிணிக்கு கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அடிக்கும்போது, அதாவது அத்தை வந்து என்னை அடிக்கும்போது உங்களுக்கு நல்லா குழுன்னு இருந்திருக்குமே, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்ம மீனா முத்து இதுக்கப்புறமாவது திருந்தினாங்க அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ இல்லைங்க நாங்கள் திருந்த மாட்டேன், அதை பற்றின எனக்கு கவலையே கிடையாது, அதெல்லாம் என்னோட கை வந்த கலை, அசிங்கப்படுறதுன்னு எங்களுக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்தை திரும்பவும் செஞ்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் ஒரு கெட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம மீனா முத்து திருந்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். திருந்தலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது, இன்னும் அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். காலம் முழுக்க நம்ம ரோகிணி கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அது நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, ஏன் எதுவுமே செய்யலைனாலும் சரி இவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளை யாரும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் அப்படின்றதுனால ஸோ இவங்களை பற்றி இவ்வளோ தான் சொல்ல முடியும். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கூட கிடையாது. ஒரு மானங்கெட்ட ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் தான் நம்ம ரோகிணி. அதனால நம்ம ரோகிணிக்கு இனி வர்ற பிரச்சனைகள் எல்லாமே அவங்கள தொட்டு தான் வரப்போகுது. இப்போ வரைக்கும் இவங்க தான் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி கிண்டி வச்ச பிரச்சனைகள் எல்லாம் அவங்க நோக்கி வரப்போகுது. அதுலேருந்து தப்பிக்க வழி தெரியாமல் சுற்றி முத்தி கடைசியில் நம்ம மீனா முத்துக்கிட்ட தான் வந்து நின்று ஆகணும். ஏன்னா அவங்க தான் இழிச்சுவாங்க, அவங்க தான் வந்து இவங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை சொல்லி கேட்டாலும் அவங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவங்கள ஈஸியாக கரெக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்கன்னு கேட்டு உதவி பண்ண வச்சுருவாங்க. அதுதான் ரோகிணியோட ஹைலைட்டான ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அசால்ட்டாக அவங்கள வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்போது அவ்வளோ பெரிய ஆளையே ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்ம ரோகிணிக்கு முத்து மீனாலாம் ஏமாத்திரம் சொல்லவே வேணாம். இவங்கெல்லாம் டம்மி பீஸ், அழகாக வந்து ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மனோஜ் வந்து ஒரு படி மேலே. ஸோ நாளைக்கு எபிசோடில்
நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நம்ம முத்து மீனாவுக்கு சண்டை, அங்கிட்டு நம்ம ரவி சுருதிக்கு சண்டை. இதற்கிடையில் மனோஜ் அண்ட் ரோகிணி இந்த விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்குது. நம்ம ஒற்றுமையாக இருக்கோம், நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் இருந்தாலும் இவங்க சண்டை போட்டாங்கன்னா அது நிலைக்காது, நாளைக்கே அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஆனால் ரோகிணி மனோஜ் அப்படி கிடையாது. உங்களுக்கு மேலே ஒரு ஆள் இருந்து கீ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் சுயமாக யோசித்து செய்கிறவங்க, சுயமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் சண்டை தப்பு அப்படின்னா மன்னிப்பு கேட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. மனோஜ் வந்து அவங்க அம்மா கூட போயிடுவார், உங்களுக்கு பாய் சொல்லிடுவார். ஸோ ரோகிணி, ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மனோஜ் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்காக இருக்கவே மாட்டார். அவர் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தகுதியும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உங்களுக்கு தகுதியும் கிடையாது. ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் பக்கா கிரிமினல் தான், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. 2 ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. ஸோ உங்கள் 2 பேரும் எங்கே போய் எந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக பெரிய ஆப்பா வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூடிய சீக்கிரமே இவங்களோட ஆட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வர ஒரு நேரம் வந்திருக்குது. ஏன்னா எவ்வளோ நாள் தான் இவங்களோட ஆட்டம் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும். ஸோ நிச்சயமாக எல்லாரோட ஆட்டமும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதே மாதிரி நம்ம ரோகிணியோட ஆட்டமும் ஒரு நாள் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்திருக்குது. அந்த ஆட்டம் தான் ஒரு மிகப்பெரிய ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த, பேசின, கேட்ட இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் இவங்க செய்ய போகிற சம்பவங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டாக போயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லித்தனமாக ஒரு வில்லியாகவே மாறிடுவாங்க. இவ்வளோ நாள் செஞ்ச விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வேற. ஸோ இதுக்கப்புறம் இவங்க செய்ய போகிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வந்து ஒரு சுயநலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தில் செய்ய போகிறாங்க. ஒரு வன்ம குடவனாகவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து சாதாரண வன்மம் கிடையாது. தன்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே ரோகிணி இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க தெரியாமலாம் எடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே பக்காவாக தெரிஞ்சு தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம ஒரு வேளை பிரச்சனை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அவங்க ஒட்டு மொத்தமாக நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க, நமக்கு அவங்க பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அவங்கள இப்படியே விடக்கூடாது. இவங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆட்டம் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா இவங்க வந்து என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ரோகிணி இதுக்கப்புறம் எடுக்க போகிற ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முத்து மீனாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அடுத்த பிரச்சனை நம்ம முத்து மீனாவுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி சுருதியையும் அவங்க எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த பல்லப்படுங்கிற விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுருதி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இவ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சொன்ன பொய்யை வச்சுக்கிட்டு நம்ம சுருதி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே போய் இவங்களை பற்றின விஷயங்கள் தெரிய வந்திருந்தால் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க பல்வலி அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி உண்மையிலே ஒரு பெயின் இல்லை, இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அப்போ டாக்டர் வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கதை வந்து வேறு மாதிரி போயிருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா கடவுளும் ரோகிணி பக்கம் தான் நிற்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. டைரக்டர் ரோகிணி பக்கம் நிற்கிறாரு, கடவுளும் ரோகிணி பக்கம் நிற்கிறாங்க, எல்லாருமே ரோகிணி பக்கம் தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால தான் ரோகிணி இன்னும் ஆட்டத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னைக்கா இருந்தாலும் காற்று வந்து ஒரே பக்கம் அடிக்காது. என்னைக்காவது ரோகிணிக்கு எதிர்காற்று அடிக்க தான் போகுது. இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன லைட்டாக சில சந்தர்ப்பங்களில் லைட்டாக தட்டி விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இதை விட கொடூரமான அடி வாங்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பல்லு தானே, போனால் போயிட்டு போகுது, அதை பற்றி கவலையே கிடையாது, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ரோகிணி இதெல்லாம் அவங்க பெரிய விஷயமா பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ரோகிணி இதை விட பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு பெரிய அடியாக கிடைக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது புரிய வரும். அது வரைக்கும் நம்ம ரோகிணி திருந்தவும் மாட்டாங்க, இவங்க பண்ண தப்புக்கு வருந்தவும் மாட்டாங்க. இவங்க முத்து மீனா கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே முத்து மீனா இவங்க பிரச்சனையிலே தலையிட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா முத்து மீனா நிம்மதியாக இருக்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. முத்து மீனா வந்து நிம்மதியாக இருக்காங்களே, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்றது இவங்களுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து முத்து மீனாவுக்கு வந்து நம்ம ரோகிணி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதை தாண்டி வேற ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா இவங்க எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் நம்ம ரோகிணிக்கு மூக்கு வேர்த்துரும். என்னடா அது, நான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றதை நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி உடனே வேட்டியை மடிச்சுக்கிட்டு களத்தில் இறங்கிடுவாங்க. இருங்கடா டே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போய் தானே இப்படி நீங்கள் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்த பிரச்சனை எந்த வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த பிரச்சனையை அவங்க இழுத்து விட்டுருவாங்க. இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப அநாகரிகமாக போய்கிட்டு இருக்குது. அவங்க எல்லையை மீறி அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அது நம்ம
நம்ம முத்து மீனா எடுக்க போகிற ஸ்டாண்டில் தான் இருக்குது. இன்றைக்கி ரோகிணிக்கு அவங்க மேலே வந்திருக்கிற சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தணும். உண்மையிலே ரோகிணி மலேசியா தானா அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க பெரிய விஷயமே கிடையாது. உன்னோட பாஸ்போர்ட் எங்கே அப்படின்னு கேட்டால் மாட்டிக்கிடுவாங்க ரோகிணி. டெக்னிக்கலாக 4 கேள்வி கேட்டால் நீங்கள் எந்த ஏரியா, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா பேர் என்னன்னு சொல்லி, ஏன்னா வேறு யாரும் வந்து கேட்குறாங்கன்றது ரெண்டாவது. ஓகே, இப்போ முத்து மீனாவே கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அப்பா பேர் என்ன பேர், உங்கள் அப்பாவோட ஹோட்டல் என்ன பேர், அவங்க கேட்க முடியாத கேள்வியை நீங்கள் கேட்கலாமே. ஏன் இதுக்கு மலேசியாவிலேருந்து ஒரு ஆள் தான் வந்து கேட்கணுமா அந்த கேள்வியை? நீங்கள் கேட்டால் ஆகாதா? இப்போ ரோகிணிகிட்ட போய் கேட்கலாம், உங்கள் அப்பா மலேசியாவில் ஹோட்டல் வச்சிருக்காரு, என்ன ஹோட்டல் வச்சிருக்காரு, அதற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வந்தவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குதான்னு கேட்டால் அவங்களே சொல்லிட போகிறாங்க. இப்படி ஒரு ஓனர் இருக்காரான்னு கேட்டுற போகிறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு மலேசியாவிலேருந்து மெனக்கிட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருமா அப்படின்னு கேட்கணுமா? இதுதான் கதையா? என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் கதைக்கு காது இல்லை கால் இல்லை அப்படின்றதுனால நம்ம எதையும் கேட்க முடியல. பார்க்குற வரைக்கும் பார்க்க வேண்டியதா. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? ரோகிணியை எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக காப்பாற்றுறீங்க? இவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டான கடைசியாக அந்த பல்லு மேட்டரில் கூட பாருங்களேன், இவங்களுக்கு திடீர்னு ஒரு பல்லு சொத்தையாக இருக்குமா, அதனால இவங்க தப்பிச்சிருவாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கோபம் வந்தாலும் பார்ப்போம்டா, நீங்கள் எந்த எல்லைக்கு போகிறீங்கடா, போங்கடா, உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ போங்கடா, நாங்களும் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், இனிமேல் நீங்கள் என்ன தான் செய்கிறீங்கன்றதை நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்றது மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறமும் இதே விஷயம் ரிப்பீட்டடாக நடக்குதா, இல்லை கொஞ்சமாவது சம்பவத்தை மாற்றி செய்கிறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் எது எப்படியோங்க, இப்போ வரைக்கும் ஒரு சூப்பரான எபிசோட் போகலைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரமே இவங்க பிடுங்கி விட்டுருவாங்க போல் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க. ரோகிணியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வர்றாங்களா, இல்லை ரோகிணியோட ஆட்டம் இன்னும் கண்டினியூ ஆகுமா, ரோகிணி அடுத்த எல்லைக்கு போவாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் நிச்சயமாக நமக்கு தெரியும். ஆனால் எது எப்படியோ ரோகிணியோட செல்வாக்கு மேலும் கூடிக்கிட்டே தான் போகுது விஜயா கிட்ட. பார்க்கலாம் ரோகிணியோட ஆட்டம் முடிவுக்கு வருமா. நம்ம முத்து மீனா ரோகிணி மேலே சந்தேகப்பட்டு ரோகிணி யார் என்ன ஏதுன்றது தேடுறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாவது எடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.